இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உன்னை திருத்திக்கொள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் இவ்வாறு சொல்கிறது, பிரசங்கி 7:8 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி, பெருமை நம்மளுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே அடிக்கடி சில சமயங்களிலே நாம் ஏற்படுகிற ஒரு காரியம் பெருமை. இங்கே தொடர்ந்து சில மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர்கள் எவ்வாறு தவறு செய்கிறார்கள், அவர் தவறுகளிலிருந்து என்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு எசேக்கியா ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தவறை செய்கிறான் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அவனுடைய ஆரம்பம், அவன் ஒரு ராஜாவாக, அவன் யூதாவிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண 25 வயதிலே ராஜா, அவன் 29 வருஷம் அவன் ராஜாவாக இருக்கிறான். என்ன பார்த்து தேவ பக்தியற்ற ஒரு தகப்பன், ஆகாஷ் ராஜாவுடைய மகனாக அவன் இருக்கிறான். இவனுடைய எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லும்போது, அவன் தாவீது போல ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த ஒரு மனிதன். இன்னும் அவனுடைய செயல்பாடுகளை நம் தியானித்தால், மோசேயை போல, மோசேயின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, இன்னும் மோசே உண்டு பண்ணின ஒரு பாம்பு, அதை அவன் அதை அழித்து விடுறான். அந்த விக்கிரகங்கள், தோப்புகளை எல்லாத்தையும் அழித்து, அவன் அத்தனையும் அழித்து, அந்த சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தை மீண்டுமாக திறக்கிறான் இந்த எசேக்கியா ராஜா. இன்னும் எசேக்கியா ராஜாவை குறித்து பார்த்தோன்னா, யூதாவில் உள்ள எல்லா ராஜாங்களையும் காட்டிலும் இந்த ராஜாவை போல யாருமே இல்லை. அப்படி தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். இன்னும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமா இந்த அவனுடைய எதிரிகள் கூட அவனை தோக்கடிக்க முடியாத அளவுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொண்டு வருகிறவனாக காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சில தவறுகளை அவன் செய்கிறான். பாருங்க, அவனுக்கு மரணம், அவனுக்கு மரண தருவாய், அவனுக்கு வியாதிப்படுகிறான். அப்போ வியாதிப்படுகும்போது அவன் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், உன்னுடைய நீ எல்லாம் ரெடி பண்ணிக்க, உன்னுடைய முடிவை கத்தர்க்க தருகிறான்னு சொல்லும்போது அவன் கதறி அழுது அவன் தன்னுடைய ஆயுசினாலே பெருக்கிக் கொள்கிறான். ஆனால் ஆண்டவரோடு இருந்த அந்த எசேக்கியா ராஜா அவனுடைய வியாதிப்படும்போது ஒரு ராஜா அவனை பார்க்க வருகிறான். அவன் பாபிலோனிலிருந்து ராஜா அவனை பார்க்க வரும்போது, அந்த எசேக்கியா ராஜா அவனுடைய பெருமைக்காக அவன் எல்லா காரியத்தையும் காண்பிக்கிறான். அவனுடைய பண்டக சாலைகளில் இருக்கிற, ஆயுத சாலைகளில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் காண்பிக்கிறார். வெள்ளி, பொன், கந்தவர்க்கம், நல்ல பரிமள தைலங்கள், அப்புறம் ஆயுத சாலையில் இருக்கிற, பொக்கிஷ சாலையில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் காண்பித்து விடுகிறான். இப்போது அவன் பெருமைப்படுகிறான், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது என்று பெருமைப்படும்போது ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். எசேக்கியேல் ராஜாவை கேட்கிறார், நீ என்ன, அந்த ராஜா யாரு, எங்கிருந்து வருகிறார், அவருடைய அவர் உங்க வீட்டில் என்னெல்லாம் பார்த்தார் என்று சொல்லி கேட்கும்போது, என் வீட்டில் அவர் பார்க்காத எதுவுமே இல்லை என்று சொல்கிறார். உடனே கர்த்தருடைய வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே உரைக்கிறார். 2 ராஜாக்கள் 20, 16, 17, 18 அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, இதெல்லாம் அவனுடைய பெருமையெல்லாம் காண்பித்த உடனே, உன் சந்ததி இப்படி இருக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் எசேக்கியா ராஜா அதை அவர் பொருட்டாக நினைக்கவில்லை.
என்னுடைய காலத்துல நான் நல்லா தானே இருக்கேன், நான் சமாதானமா இருக்கேன், எனக்கு கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, எனக்கு நல்லதா செய்யறாரு, ஜெயத்தை தந்துட்டாரு, நான் நல்லா இருக்கேன், அதனால என் பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் பேசி விடுகிறார். ஆனால் அவருக்கு தெரியல, தன்னுடைய பெருமை நிமித்தம்தான் இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி அந்த எசேக்கியேல் ராஜா அவன் மறந்து விடுகிறான். பாருங்க, இந்த நாட்களிலும் கூட சில நேரங்கள்ல நாம் பெருமைப்பட்டு விடுகிறோம். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 59:12 அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயில் பாவமாய் இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள் நம்ம பேசுற பேச்சு, பெருமையான பேச்சு, அது பாவமாக மாறிவிடுகிறது. பெருமை சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம பெருமைப்பட்டு விடுகிறோம். சில திருமண வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவர்கள், என்னுடைய உறவினர்கள் இப்படி இவ்வளோ பெரிய திருமணத்தை அவங்க நடத்தினாங்க, அதே போல நாங்களும் நடத்தணும்னு சொல்லிட்டு பெருமைப்படுகிறார்கள். இன்னும் சில வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு 3:5 குறிப்பிடப்பட்டிருக்கு, அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும், பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறப்போ, அங்கே நாவு அது ஒரு நெருப்பு. அது என்னன்னா, அது நான் சிறிய அவயமா இருந்தாலும் பெருமையானதை பேசி விடுகிறது. ஒருவேளை நம்மளுடைய வாயில பெருமையான வார்த்தைகள் பேசினா அது நம்மளுடைய பிள்ளைகள் சந்ததிக்கு ஒரு சாபமாக மாறிவிடுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சிலருடைய செயல்பாடுகள், சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பெருமையான காரியங்களை பேசிக்கொண்டே இருப்போம். என்னன்னா, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய வேலையை குறித்து, இன்னும் பிள்ளைகளுடைய வருமானத்தை குறித்து, சொத்தை குறித்து, நகையை குறித்து, இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் தன்னுடைய பொருளாதார, நான் எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் காண்பிப்பாங்க, எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருமை. சில காரியங்களில் நம்ம பெருமைப்பட்டு விடுகிறோம். வசனம் சொல்லுது, சங்கீதம் 36:11 பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமல் துன்மார்க்கருடைய கை என்மேல் பறக்கடியாமல் இருப்பதாக என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பெருமைக்காரரின் கால் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நான் அதை வாசிக்கும் போது என் இருதயத்தில் பட்ட காரியம், பெருமைக்காரரின் கால்கள். சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி ஆயிடக்கூடாது, கால் தரையில் அவங்க கால் தரையில் கூட நிற்காது, அந்த அளவுக்கு பெருமையாக பேசி விடுகிறார்கள். இன்னும் நீதிமொழிகள் 8:13 குறிப்பிடப்பட்டிருக்கு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பெருமை சில நேரங்கள்ல இன்னைக்கு எசேக்கியா ராஜா பெருமைப்பட்டது நிமித்தம் அவன் வாழ்க்கையில அவனுடைய சந்ததிக்கு ஒரு சாபத்தை தேடிக்கொண்டான். நாமும் கூட சில நேரங்கள்ல பெருமைப்பட்டு விடுகிறோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அந்த எசேக்கியா ராஜா அவன் வாழ்ந்த காலத்துல நல்ல ஒரு ராஜாவாக இருந்தான், ஆண்டவருக்கு நல்ல காரியங்களை செய்தான், கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான், சிலைகள்லாம் இருக்கிற விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழிச்சு, விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் ஒழிச்சு, இன்னும் நிறைய காரியங்கள்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நல்ல காரியங்கள்லாம் செய்து கொண்டான். ஆனால் செய்த ஒரே ஒரு தவறு பெருமை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் இன்றைக்கு சில காரியங்கள்ல நம்மை வெளிப்படுத்துகிறார். நாமும் கூட சில நேரங்களில் பெருமைப்பட்டு விடுகிறோம். கர்த்தர் அந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, இயேசுப்பா நானும் கூட சில நேரங்களில் பெருமைப்பட்டு விடுகிறோம், அந்த காரியங்கள்ல இருந்து நான் வெளிவரணும், கர்த்தர் நம்மளுடைய தவறை கர்த்தர் திருத்தி கொள்ள நினைக்கிறேன். நம்ம நல்லா இருக்கிறோம், நான் இப்போ நல்லா இருக்கேன், என்னுடைய சந்ததி நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சமாதானமா இருக்கேன், கர்த்தர் எனக்கு நல்ல காரியங்களை செய்தார் என்று சொல்லிட்டு நம் பின்வரும் சந்ததிக்கு சாபத்தை தேடி விடாதபடி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நீ ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலே கூட உங்களுக்கு சில நேரங்களிலே நாங்கள் பெருமைப்பட்டு விடுகிறோம். சில காரியங்கள்ல பணத்தை குறித்து, வீட்டுக்கு காரியங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, எல்லா காரியங்களை குறித்து நாங்கள் பெருமைப்பட்டு விடுகிறோம். ஆமாப்பா, பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறான்ற வார்த்தையின்படி சப்பா நாங்கள் சப்பா பெருமைப்படாதபடி எங்கள் வாழ்க்கையிலே சப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம் சப்பா. இன்னும் சப்பா, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறதுப்பா. எங்களை தாழ்த்தி எங்களை சப்பா அந்த வேலையில அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.